pasangla, welcome to Xylem CBSE channel. I'm your Srishma ma'am. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. Yes pasangla, so இன்னைக்கு நம்ம வந்து second chapter of history, that is rise of nationalism in India. So அதுல இருந்து நம்ம வந்து இந்த full chapter இது பண்ணாம அதுல இருந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், அதாவது பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ a quick preview about this session. So first நம்ம வந்து இன்னைக்கு full இதிலே வந்து full-ஆ நம்ம வந்து PYQs தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். So PYQs டிஸ்கஸ் பண்ண போறோம். Along with that நம்ம அதை பத்தி கொஞ்சம் படிக்க போறோம். எல்லாமே we gonna do it today. Okay? So are you all ready பசங்களா? So to learn rise of nationalism in India, it's not Europe. Yeah. Okay, it's India பசங்களா. பரவாயில்ல, it's rise of nationalism in India. Okay? Yes. ஓகே பசங்களா, ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து ஹூவர் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்து நீட் படிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரெஃபர் Xylem. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் வந்து 15% ஆஃப் இஸ் கோயிங் ஆன். அதே மாதிரி நம்மளோட தலபதி பேட்ச்லேயும் வந்து 30% கோயிங் ஆன். அண்ட் நம்மளோட ரிப்பீட்டர் பேட்ச்லேயும் வந்து 30% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் லெட் யுவர் என்ன சொல்லலாம், let them know பசங்களா, sharing is caring அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, yes, so we will see the first question here. ஓகே, உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கிடைச்சிரும். ஓகேவா? எஸ். ஓகே, so the first question is, which of the following is or are incorrectly matched regarding Mahatma Gandhi's early satyagraha movements? So first one வந்து கொடுத்திருக்காங்க, Champaran in 1917 satyagraha for plantation workers in Bihar. Keda 1917 satyagraha for peasants facing crop failure and plague. Ahmedabad 1918 satyagraha for peasants facing crop failure. So what will be the answer பசங்களா? Yes, obviously option which is incorrect அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? So which is incorrectly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. Incorrectly matched அப்படின்னா எது தப்பு அப்படின்னு சொல்லணும். So Champaran வந்து satyagraha for plantation workers in Bihar is true, right? Yes or no? இது வந்து true. And Keda, so அங்க வந்து என்ன நடந்துச்சு, இங்க what happened in this particular அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன நடந்துச்சு, high taxes அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஓகே, so we will come to that. What about in Keda? கேடால வந்து என்ன நடந்துச்சு, சத்யாகிரஹா for peasant facing crop failure and plague fatigue. So what happened? So இங்க வந்து crop failureனாலையும் plaguனாலையும் drought-னாலையும் என்ன நடந்துச்சு, crop failure ஆயிடுச்சு. And peasants demanded for taxes வந்து கட்ட முடியாது, taxesல வந்து we can't என்ன சொல்லலாம், நமக்கு வந்து tax கட்ட முடியாது அப்படின்னு வந்து இவங்க கிட்ட சொன்னாங்க இல்லையா? So they just demanded relief from paying tax, right? So what happened, இங்க வந்து relief from paying taxes. Yes or no? Paying taxes ல இருந்து relief வேணும்னு சொன்னாங்க, which is correct. Satyagraha for plantation workers in Bihar என்னடா நடந்துச்சு? Yes, indigo farmers were forced இல்லையா, were forced to cultivate, forced by British. So British வந்து என்ன பண்ணிட்டாங்க, பீகார்ல இருக்கிற workers, பீகார்ல இருக்கிற farmers கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, you have to அவங்க கிட்ட force பண்ணி indigo plantation, indigo வந்து plant பண்ண சொன்னாங்க. And they refused. Okay, so this is also true, this is also true. But what about, this is 3. okay, yeah. What about Ahmedabad 1989ல என்ன நடந்துச்சு? அகமதாபாத்ல வந்து சத்யாகிரஹா facing crop failure கிடையாது. இங்க வந்து என்ன நடந்துச்சு, காட்டன் மில் இல்லையா, காட்டன் மில் காட்டன் மில் ஒர்க்கர்ஸ் were against அவங்களோட மாஸ்டர்ஸ் இல்லாட்டி அவங்களோட லேண்ட் ஓனர்ஸுக்கு அகெயின்ஸ்டா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி என்ன, எதுக்கு இந்த இதுதான் வந்து the thing. So option 3 is the correct answer. So பசங்களா, இந்த சத்யாகிரஹா கான்செப்ட் எல்லாம் எப்படி வந்துச்சு, சத்யாகிரஹா கான்செப்ட் எல்லாம்
right? So option 3 is the correct answer. இப்போ வந்து I hope this is clear for you, right? Okay. So இப்போ இந்த சத்தியாகிரக கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு வார் ஒன்னோட இம்பாக்ட்ல வந்து என்ன நடந்தது 1919ல வேர்ல்டு வார் ஒன்னோட இம்பாக்ட் வாஸ் எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வேர் ஸ்டார்டட். ஓகேவா? ஸோ அதில் வந்து எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ப்ரைஸ் டபுள் ஆயிடுச்சு அண்ட் ஃபோர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்ன வாட் ஹேப்பன் வந்து இதெல்லாம் நடக்கிறதுனால டிஸ்ட்ரப்ட் ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஹேப்பன் இன் வில்லேஜ். ஓகேவா? ஸோ வில்லேஜ் பீப்புள் காட் ஆங்க்ரி பை திஸ். எக்கனாமிக்லையும் பொலிட்டிக்கலையும் வந்து ப்ராப்ளம்ஸ் வரனாலையும் டாக்ஸஸ் அதிகமாக, ப்ரைஸஸ் டபுள் ஆயிடுச்சு, ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க வந்து ரிக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வில்லேஜஸ்ல வந்து ஒரு டைப் ஆஃப் ஆங்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு இல்லையா? ஸோ ஃபெமைன் அண்ட் எபிடமிக் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு கதை மாதிரி படிச்சுங்க, ஃப்ளோ சார்ட் மாதிரி கூட யூ கேன் லேர்ன். ஸோ இம்பேக்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர் ஸ்டார்டட். ஸோ அதில் வந்து அதோட லைக் என்ன சொல்லலாம், அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வர் taxes were increased, prices were doubled and forced recruitment. These called disrupts in village. Relative villages got angry. So next point வந்து famine and epidemic வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ தட் இஸ் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா crop failure ஆயிடுச்சு. ஓகே, crop failure ஆயிடுச்சு அண்ட் டெட்லி இன்ஃப்ளூயன்ஸா எகாடமிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன நடந்துச்சு, ஃபுட் ஷார்ட்டேஜ் ஹேப்பன். ஸோ டியூ டு திஸ் டெட்லி இன்ஃப்ளூயன்ஸா எபிடமிக் ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து நடந்துருச்சு அண்ட் 2 to 3 மில்லியன் பீப்புள்ஸ் வேர் டெட். ஓகேவா? இது இவ்வளோ டெத்ஸ் வேர் ஹேப்பன். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால வாட் ஹேப்பன், ஸோ இட் இஸ் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வில் கெட் சால்வ்டுன்னு நினைச்சா இட் டிடன்ட். ஸோ இட் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வாட் ஹேப்பன் இஸ் தட், ஸோ ஒரு நியூ லீடர் அண்ட் நியூ மெத்தட் அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ தட் இஸ் எஸ், நியூ லீடர் இஸ் அவர் மகாத்மா காந்தி இன் 1915. ஓகே, ஸோ அப்போதான் அவங்க வந்து என்ன கொண்டு வந்தாங்க, எஸ் சத்யாகிரகா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ வாட் யூ மீன் பை சத்யாகிரகா, ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். ஓகேவா? ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். ஸோ வாட் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபைட்டிங் இன்ஜஸ்டிஸ் வித்தவுட் வயலன்ஸ். வயலன்ஸ் இல்லாம எப்படி வந்து இன்ஜஸ்டிஸை ஃபைட் பண்ணலாம். தட் வாஸ் த மெயின் மோட்டிவ் ஆஃப் மகாத்மா காந்தி. ஸோ இப்போ வந்து இப்படி படிச்சுக்கோங்க, வேர்ல்டு வாரோட இம்பாக்ட், வேர்ல்டு வார் ஒன்னோட இம்பாக்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு, எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ப்ரைஸஸ் டபுள் பண்ணாங்க அண்ட் என்ன அப்புறமேல என்ன நடந்துச்சு, ஃபோர்ஸ்டு ரிக்ரூட்மெண்ட் வேர் ஸ்டார்டட், வில்லேஜஸ் காட் ஆங்கிரி, டிஸ்ட்ரப்ஷன். அது ஒரு பீஸ்ஃபுல் ஒரு என்விரான்மெண்ட்டே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருந்துச்சு, ஃபெமைன் அண்ட் எபிடமிக் ப்ராப்ளம்ஸ் வேர் ஸ்டார்டட், கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டெட்லி இன்ஃப்ளூயன்ஸ் எபிடமிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்ததுனால அரவுண்ட் 2 to 3 மில்லியன் பீப்புள்ஸ் வேர் டெட். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நியூ லீடர் அண்ட் நியூ மெத்தட், ஓகேவா, நியூ மெத்தட் வேர் இன்ட்ரடியூஸ். ஸோ நியூ லீடர் வாஸ் அவர் மகாத்மா காந்தி அண்ட் த நியூ மெத்தட் இஸ் கால்டு சத்யாகிரகா. ஓகேவா? ஸோ விச் இஸ் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். அண்ட் அவங்க வாட் இஸ் த மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ், ஃபைட்டிங் இன்ஜஸ்டிஸ் வித்தவுட் வயலன்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து பாருங்கன்னா இது சம்பாரா கீழே அகமதாபாத்ல தான் வந்து அவங்களோட, ஸோ ஹியர் இஸ் வாஸ், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சத்யாகிரக மூமெண்ட், செகண்ட் கேடா அண்ட் அகமதாபாத். ஓகேவா? ஸோ சம்பாரன்ல வாட் வாஸ் தி இஷ்யூ பசங்களா, எஸ் த இண்டிகோ ஃபார்மர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு. ஓகே, அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி இண்டிகோ வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண வந்து யார் பண்ண வச்சாங்க, எஸ் பிரிட்டிஷ் பண்ண வச்சாங்க. வெரி குட். ஸோ கேடால வந்து என்ன நடந்துச்சு, டியூ டு கிராப் ஃபெயிலியர், ட்ரவுட்னால எஸ் அங்கே வந்து ஃபுட்டுக்கு சப்ளை லைக் எவ்ரி திங், கிராப் ஃபெயிலியர் ஆகுது, ட்ரவுட் நடக்குது, எல்லாமே நடக்குது. அப்பவும் வந்து இதெல்லாம் நடக்கும்போது they were forced to pay high taxes. ஸோ அதுல இருந்து they wanted relief from paying taxesல இருந்து relief வேணும்னு சொல்லிட்டு they started their satyagraha. And third in Ahmedabad. ஓகேவா? next Ahmedabad. So this happened in Bihar, right? This happened in Bihar, this happened in Gujarat and this happened in Gujarat. So
அகமதாபாத்ல என்ன நடந்துச்சு? எஸ், காட்டன் மில் ஒர்க்கர்ஸ் வேர் சத்யாகிரகா ஸ்டார்ட் பண்ணாங்க அகேன்ஸ்ட் த காட்டன் மில் ஓனர்ஸ். ஸோ திஸ் இஸ் த explanation for it. Okay, clear? Okay, next question பாருங்க. What was the purpose of imposing Rowlatt Act? Rowlatt Act அது கிடையாது. Rowlatt Act ஓட purpose என்னன்னு கேக்குறாங்க. So option A, Rowlatt Act forbade the Indians to qualify for administration services. Is it the answer? No. The Rowlatt Act had denied Indian rights to political participation. No. The Rowlatt Act imposed additional taxes on Indians who were already groaning under the burden of taxes. No. Rowlatt Act authorized the government to imprison any person without trial and conviction in court law. Option D is the correct answer. Rowlatt Act அப்படின்னா the British அவங்க வந்து ஒரு ஆக்ட் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க that without any என்ன சொல்ல if அவங்களுக்கு வந்து சஸ்பீஷியஸா இருக்காங்க ஒரு பர்சன், they can immediately arrest them and put them in jail. So that was called a Rowlatt Act. So அங்க வந்து there is no court, there is no lawyer, அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. if I feel suspicious in you, I will directly நான் வந்து உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவேன். இட்ஸ் லைக் என்ன சொல்லலாம், இப்போ கிளாஸ்ல இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஓகே, நான் தான் பிரிட்டிஷ் அப்படின்னு கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்துட்டு ஓகே எனக்கு உன்னை பிடிக்கல நீ வெளியில போ அப்படின்னு சொல்ல முடியுமா என்னால? நோ, ரைட்? தட் இஸ் வெரி அன்ஃபேர். ஸோ தட் வாஸ் ஹேப்பன். ஸோ அதான் வந்து இந்த ரவுலட் ஆக்ட்ல வந்து எஸ் தே வர் டோல்ட். ஓகே, ஸோ ரவுலட் ஆக்ட் ஆத்தரைஸ் த கவர்மெண்ட் டு imprison any person without trial. Okay, so feature of Rowlatt Act. Rowlatt Act ஓட feature என்னன்னு பார்த்தலாமா? So no trial, no lawyer, jail without reason. So இதுதான் வந்து மெயினான லைக் என்ன சொல்ல மெயின் பாயிண்ட்ஸ் you have to remember. No trial, எந்த ட்ரையலும் கிடையாது. person can be arrested without any court கேஸ் கூட இல்லாம உன்னை வந்து போட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. அதுதான் ரவுலட் ஆக்ட். ஓகே, ஸோ நோ லாயர், தே கேன் பி நோ லாயர்ஸ் அலவுட் டு டிஃபெண்ட் பண்றதுக்கு லாயர்ஸ் கிடையாது. இப்போ நீ வந்து சப்போஸ் இப்போ வந்து நம்மளோட யூஸ்வல் இங்க ஏரியால என்ன நடக்கும், இஃப் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ், ஓகே, சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா என்ன நடக்கும், அங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேல கேஸ் போடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தே வில் புட் கேஸ். செகண்ட் வந்து we can afford lawyers. நமக்கு வந்து லாயரை வந்து என்ன பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம் ஃபார் us டு நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக, இல்லாட்டி நமக்கு வந்து என்ன சொல்ல பெயில் கிடைக்கிறதுக்கோ இல்லாட்டி ஜாமியம் கிடைக்கிறதுக்கோ, ஜாமுன் கிடையாதுடா, ஜாமியன் கிடைக்கிறதுக்கோ we can என்ன சொல்ல we can allot or appoint a lawyer, like whether it is from defend பண்றவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ணவங்களா இருக்கட்டும், நமக்கு வந்து என்ன பண்ணலாம், லாயர்ஸை அசைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த அது வந்து என்ன போகும், ஃபர்ஸ்ட் அது வந்து கோர்ட்டுக்கு போகும். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது அப்புறமேல் கோர்ட்டுக்கு போகும். அப்புறமேல் நம்ம லாயர்ஸை வச்சு நம்மளால பேசி நம்மளால ஜெயிக்கலாம் இல்லாட்டி நம்ம தோக்கலாம். So அங்கிருந்து the court will decide whether we will go to the jail or not. இங்க வந்து எப்படின்னா British authorities will look at you and will like, oh நீ ரொம்ப suspicious இருக்கவா, போலாம் ஜெயிலுக்கு போலாம், directly they will put it in you jail. So that is called a Rowlatt Act. So silent protest started. So அதுதான் வந்து Rowlatt Satyagraha. Okay, was that clear? Yes. Okay, so next question போலாமா? Okay, so next question பாருங்க. Which of the following option best signify the event in this picture? So இந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு தெரியுதாட பிக்சர், நல்லாவே தெரியுது இல்லையா? ஸோ இந்த பிக்சர்ல வந்து என்ன வந்து தெரிகிறது அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் செலிப்ரேட்டிங் பைசாக்கி. ஆப்ஷன் பி சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் இன் கிலாஃபத் மூவ்மெண்ட், boycott of foreign cloth, non-corporation movement, none of the above. So you can see this chakra here, right? So chakra theriyudhu, some people are here. So basically this is option C, the boycott of foreign cloth and non-corporation movement. So இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா so what happened is that so I will tell you. Okay, so what happened is that இப்போ வந்து இந்த non-corporation movement வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, காந்தி said that okay இப்போ வந்து
இப்போ நம்ம வந்து பிரிட்டிஷ் வந்து அதிகமா அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டதுக்கு ரீசனே வந்து அவங்களோட என்ன சொல்லலாம், அவங்களோட அதாவது அவங்களோட இதுன்னு கிடையாது, அவங்க கொடுக்குற சர்வீசஸ் நம்ம வந்து யூஸ் பண்றனால தான் பிரிட்டிஷோட பவர் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எஸ், காந்தி செட். So Gandhi said that by using British services, the British power gets increases. Okay, so appo first point adu sonna. Second point sonna, okay, we will just boycott every services which is given by the British. நம்ம வந்து பிரிட்டிஷ் என்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம வந்து பாய்காட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் the schools, okay, schools, codes, police services, அதே மாதிரி ஃபாரின் க்ளோத், ஓகே, ஃபாரின் க்ளோத், இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we will just abolish, நம்ம வந்து இது யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? Is that clear? Yes. So இதுதான் வந்து so the boycott of the foreign cloth is called. So the option C is the correct answer. So what happened? Gandhiji said by நம்ம British services use பண்றனால தான் British power, we are letting the British to grow அப்படின்னு சொன்னாங்க. So the next point is that we will just boycott everything that British gave us. For example, school services, code, police, foreign clothes எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், abolish பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளோட இவங்க சொன்னாங்க. ஓகே, எஸ், கிளியர்? எஸ் டா குட்டா, ஓகேவா? ஸோ இப்போ எஸ் டா குட்டா, ஓகே, whatever, don't mind. Okay, so the next question பாருங்க, assertion and reasoning. The non-cooperation movement gradually slowed down for a variety of reasons in the cities. Okay, as the boycott movement spread, that is the assertion, as the boycott movement spread and people began discarding imported clothes and wearing only Indian ones, production of Indian textile mills and handlooms went up. ஸோ என்ன வந்து சொல்றாங்க, இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃப்டர் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்ல வந்து என்னது, கிராஜுவலி இட் பிகம் ஸ்லோயிங் டவுன். ஸோ அதுதான் வந்து இன் சிட்டி. ஸோ ரீசன் என்ன சொல்றாங்க, as boycott movement spread, the people began discarding imported clothes and wearing only Indian ones. Production of Indian textile mills and handlooms went up. So assertion is true. Okay, assertion is true. Yes, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, நம்மளோட நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஓகே, தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே நம்ம பாய்காட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, பீப்புள் எல்லாமே பாய்காட் பண்ணிட்டாங்க. began discarding imported clothes, wearing only Indian ones. Production of Indian textiles handlooms went up. இதுவும் ரீசன் கரெக்ட் தான். The thing is, whether assertionக்கு ஏத்த மாதிரி ரீசன் கொடுத்திருக்காங்களா, அதுதான் இங்க question. So the thing is, it is not right. Both assertion and reason is true, but reason is not the correct explanation for assertion. So assertionல வந்து என்னடா நடக்குது, so அவங்க slow down ஆச்சுன்னு சொன்னாங்களா, so because khadi, ஓகேவா, khadi was expensive இல்லையா, காதி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு, லைக் நாட் எவ்ரிபடி குட் அஃபோர்ட். ஸோ அண்ட் வந்து ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ், லாயர்ஸ், கோர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கலாம், அவங்க வந்து தயங்குறாங்க. ஓகேவா, ஸோ அதனால என்ன நடந்துச்சு, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் கிராஜுவலி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் திங் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஸோ இப்போ வந்து போத் ஏ அது கிடையாது, both A and R are true, but reason does not explain A. Option B is the correct answer. Option B is the correct answer. Okay, so பசங்களா, yes, ஆனா வந்து இந்த the thing is, ஆனா இந்த நம்மளோட நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இதுல இருந்து தான் நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ a peaceful protest in Amritsar turned into tragedy. So Jallianwala Bagh massacre, so in 1919ல வந்து so பீஸ்ஃபுல்லா தான். So the main agenda of Gandhiji was not violence. ஆனா அமிர்த்சர்ல வந்து என்ன நடந்துச்சு, இந்த பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு ட்ராஜடியா மாறிச்சு. So Jallianwala Bagh massacre. Okay, British punish satyagrahis.
பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ரொட்டஸ்ட்ல இருக்கிற நிறைய பேரை வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க and so many peoples were killed here. Okay, so இதுல வந்து violence increase ஆயிடுச்சு. Okay, so due to this violence increase, அப்புறமேல் நம்மளோட காந்திஜி என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இன்னும் பண்ண வேண்டாம், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வந்து பீஸ்ஃபுல்லா போகணும்னு நினைச்சு நீங்க என்னன்னா அங்கே வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி கால்ட் ஆஃப். ஸோ காந்திஜி அப்புறமேல என்ன பண்ணிட்டாங்க, ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி and khilafat movement. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காந்திஜி என்ன நடந்துச்சு, ஸோ டோட்டலாக நான் ஒரு கதை சொல்கிறேன். ஸோ வாட் ஹேப்பன் இஸ் தட் நான் கார்பரேஷன் பிரிட்டிஷோட ரூலிங் வந்து ரொம்ப என்ன சொல்லலாம் அதி தீவிரமாக போயிட்டு இருக்கிறனால காந்திஜி கேம் டு அ கன்க்ளூஷன், டே இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரீசனே நம்ம தான், நம்ம வந்து அது அவங்களுக்கு வந்து லெட்டின் பண்ணுறனால தான் அவங்க வந்து இவ்வளோ இது பண்ணுறாங்க. ஸோ வாட் வி வில் டூ, அவங்களோட சர்வீஸை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம வந்து பாய்காட் பண்ணுவோம், அவங்க என்னெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து பாய்காட் பண்ணுறோம். ஸோ விச் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு நினச்சது. ஓகேவா? ஸோ பீஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நினச்ச இடம் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து இப்போ இதுக்கு வந்து நிறைய பேரை வந்து தேவை. ஸோ காந்திஜி அண்ட் இன்னொருத்தவங்க கூட இருந்தாங்க, ஷவுகத் அலி. ஓகேவா? காந்திஜி அண்ட் ஷவுகத் அலி. ஓகே, காந்திஜி அண்ட் ஷவுகத் அலி வந்து இந்த ஐடியாவை வந்து பிகாஸ் தே நீட் பீப்புள் பிஹைண்ட் இட், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காந்திஜி அண்ட் ஷவுகத் அலி இந்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நிறைய இடங்கள்ல போய் பீப்புளை கேதர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேதர் பண்ண இடத்துல தான் என்ன நடந்துச்சு, வயலன்ஸ் ட்ராஜடி நடந்துச்சு, விச் இஸ் இன் ஜாலியாவாலா பாக் மஸ்காரி. ஓகே, ஸோ வயலன்ஸ் அதிகமாயிடுச்சு அண்ட் பிரிட்டிஷ் பனிஷ், இந்த சத்தியாகிரஹீஸை வந்து பிரிட்டிஷ் பனிஷ் பண்ணாங்க and so many peoples were died. ஸோ வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறனால what did காந்திஜி did, he called off this movement. அண்ட் இதை கால்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட காந்திஜி went to unite Hindu and Muslim. ஓகே, focused on Hindu Muslim unity. அதுதான் நம்மளோட கிலாஃபத் மூவ்மெண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் ஒன். Match the following. Column A, Baba Ramchandra, Jawaharlal Nehru, Alluri Sitaram Raju, Vallabhbhai Patel. And in column B, இது வந்து இவங்க ஹெல்ப் பண்ணது இல்லையா, மூவ்மெண்ட்ஸ். So these are the leaders, these are the movements. So you have to mark பண்ணணும். பாபா ராம்சந்திரன் என்ன பண்ணாங்க, பெசன்ட் மூவ்மெண்ட் இன் ஆப்தான் இல்லையா, பெசன்ட் மூவ்மெண்ட் இன் ஆப்தான். ஸோ பெசன்ட் மூவ்மெண்ட், ஸோ எஸ் இங்க ஆன்சர் இருக்கு, அதுக்கு முன்னாடி we will just go for the ஒரு குட்டியான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, பெசன்ட் மூவ்மெண்ட் இன் ஆவாத்னாலே பாபா ராம்சந்திரன், ஓகே சாரி ராம்சந்திர, பாபா ஆவ்தா ராம்சந்திர. ஓகே, ஸோ அங்க வந்து என்ன இருந்துச்சு, ஹை ரென்ட்ஸ், forced labor, unjust இல்லாட்டி injust landlords were there, demanded for lower tax and பெட்டர் ரைட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணது யாரு, நம்மளோட பாபா ராம்சந்திரன். அவ்தா அப்படின்னாலே அவ்தா தானடா, எஸ் அவாத், சாரி அவாத் தான், நாட் அவாத்னாலே இட் இஸ் பாபா ராம்சந்திரன். அவாத்னாலே இட் இஸ் பாபா, சாரிடா பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜவஹர்லால் நேரு. வாட் டிட் ஜவஹர்லால் நேரு டிட், எங்கேயாச்சும் அவுத் கிசான் சபா. ஓகே, அவுத் கிசான் நினைக்கிறேன். ஓகே, ஊத் கிசான் சபா வந்தாலே தட் இஸ் ஜவஹர்லால் நேரு. வாட் இஸ் அல்லூரி சீதாராம் ராஜு டிட் பசங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, எஸ் led a tribal revolt in Gudam Hills. Next is Vallabhbhai Patel, அவங்க வந்து பார்டோலி சத்யாகிரஹா in Gujarat. So that is 1D. Okay, 2B, 3C and 4A. So option B is the correct answer. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து லைக் this is a small thing. Okay, so இங்க பாருங்க, Oud Kisan Sabha was அந்த ஒரு protest was under the leadership of Jawaharlal Nehru. Alluri Sitaram வந்து என்ன பண்ணிட்டாங்க,
fought like Indian Robin Hood with the with the tribals in Gudam Hills. Vallabhai Patel led Bardoli Satyagraha, no tax movement under farmer. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஏதாச்சும் ஒரு நேம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் forgive me. I'm trying my best. Okay, yeah. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. Which of the following was the reason for calling off non-cooperation movement by Gandhiji? Pressure of British from the government, second round table conference, Gandhiji's arrest, Chowri Chowra incident. Okay, that is option D. Yes, option D is the correct answer. Chowri Chowranla வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட்டே நடந்துச்சு. ஸோ அங்கதான் பேசிக்கலி வந்து எஸ் ஓகே, அங்கதான் வந்து பேசிக்கலி வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ சௌஹரி சௌஹான்ல என்ன நடந்துச்சு? ப்ரொட்டெஸ்ட் வந்து வயலண்டா போச்சு இல்லையா? which is the status which is in UP. வயலண்டா போனனால people just got angry. Okay, they just fire, okay, put a fire on police stationல வந்து ஃபயர் போட்டு மாஸ்க் காட்டிட்டாங்க. and 22 policemen were died. Okay, 22 policemen were died. So option D. So அதனால தான் நம்மளோட they just called out. Yes, Chowri Chowran incident. Okay, so next question. Which one of the option of the following is appropriate reason for the formation of Swaraj Party? என்ன நடக்குது? ஓகே, ஸோ எல்லாம் வந்து நடந்தது இந்த சௌரி சௌஹான் அந்த ஒரு இன்சிடென்ட்னால தான். ஓகேவா? So what is the answer, Pasangla, to ask for Purna Swaraj for Indians, to return to council politics, to ask dominant state for India, to oppose Simon Commission? Yes, option, yes, B is the correct answer. Ilya, B is the correct answer, to return. So என்ன நடந்துச்சு இந்த சௌஹான் ஆஃப்டர் சௌரி சௌஹான் இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி அந்த இதுவே ஓகேவா, ஸோ அந்த பார்ட்டியே வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ சௌரி சௌஹான் இன்சிடென்ட்க்கு அப்புறம் காந்திஜி என்ன பண்ணிட்டாங்க? கால்ட் ஆஃப் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க? கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற லீடர்ஸ் என்ன ஆயிடுச்சு? லீடர்ஸ் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சிடென்ட்ஸ் லீடர்ஸ் காட் ஸ்பிளிட். ஸோ நம்மளோட காந்திஜி அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு டீம், மோட்டிலால் நெஹ்ரு அண்ட் சிஆர் தாஸ் வாஸ் ஒன் டீம். ஓகே, ஸோ காந்திஜியோட ஃபாலோவர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க? நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிளிங் அவுட் சைட் த கவர்மெண்ட், அவங்க வந்து அந்த பாதையில வந்து நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளோட மோட்டிலால் நெஹ்ரு அண்ட் சிஆர் தாஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்டர்ஸ் கவுன்சில். ஓகேவா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கவுன்சில என்டர் பண்ணிட்டாங்க. எதுக்கு? டு ஃபைட் பிரிட்டிஷ் ஃப்ரம் இன்சைட், உள்ளே இருந்தே பிரிட்டிஷை வந்து போடுறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? they joined the council. ஓகேவா? ஸோ அந்த கவுன்சில், ஸோ அதுதான் நம்மளோட ஸ்வராஜ். ஓகே, ஸ்வராஜ் கமிஷன். ஓகே, சாரி, ஸ்வராஜ் பார்ட்டி. இட்ஸ் நாட் கமிஷன், சாரிடா, ஸ்வராஜ் பார்ட்டி. Is that clear? So what happened? Chowri Chowra incident க்கு அப்புறம் non-corporation movement was called off by Gandhiji, and that அங்க இருக்கிற leaders got split up. Gandhiji and followers one group, and Motilal Nehru and C.R. Das one group. நம்மளோட காந்திஜி followed in this non-violent என்ன சொல்ல, non-violent struggle outside the government, and C.R. Das and Motilal Nehru என்ன பண்ணிட்டாங்க? they joined the council. எதுக்கு? டு ஃபைட் த பிரிட்டிஷ் இன்சைட். ஸோ அப்படி ஒரு உருவான பார்ட்டி தான் ஸ்வராஜ் பார்ட்டி. ஓகே, கிளியராடா? எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். What happened according to the Gandhi-Irwin Pact of 1931? என்ன நடந்துச்சு? Okay, what happened according to Gandhi-Irwin Pact of 1931? So இந்த pact பிரகாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட, காந்திஜி consented to participate in a round table conference in London, and government agreed to release political prisoners. Salt tax was demolished. Peace talks took place between Gandhiji and Irwin. There was discontent according to the pact. What was happened?
Okay, so everybody knows this salt march and Dandi march and all. Yes, option A is the correct answer. என்ன நடந்துச்சு அப்படின்னா காந்திஜி consented to participate in round table conferenceல participate பண்றேன்னு காந்திஜி வந்து agree பண்ணிட்டாங்க and the government agreed to release ஓகேவா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எக்ரி பண்ணிட்டாங்க அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் பீஸ்ஃபுல் ஃபாரின் கிளாத் அண்ட் லிக்வர் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் வேக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து எக்ரி பண்ணாங்க அண்ட் மெயினான இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் தே நெவர் டெமாலிஷ் சால்ட் டேக்ஸ் ஓகே தட் இஸ் த மெயின் திங் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் option A is the correct answer or a full detailed explanation I will give okay. Okay, so after civil disobedience movement and salt march, okay, civil disobedience movement le again they boycotted that thing British பண்றத எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க okay yes and salt march la British wanted peace எப்போ 1930 ல வந்து okay so Lord Irwin and Gandhiji signed the Gandhi-Irwin Pact in 1931 okay. So, Apramel what Gandhiji agreed to attend the second world round conference in the London and what British agreed to release political prisoners. Political prisoners வந்து release பண்றதுக்கு okay சொல்லிட்டாங்க. Allow peaceful picketing of liquor and foreign clothes. Okay, trading. ஃபாரின் க்ளோத்ஸுக்கும் லிக்கர் அப்பவே வந்து அந்த லிக்கருக்கு ஓகே ஓகே லிக்கருக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா அந்த ஒரு லைக் அந்த சைடு இந்த சைடு போகிறதுக்கு பீஸ்ஃபுல்லா ஒரு இது நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ட்டு they did not remove salt tax completely salt tax வந்து அவங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணல ரிமூவ் பண்ணல ஓகேவா கிளியரா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க identify the appropriate reason from the following options for the non-participation of industrial workers in civil disobedience movement. Civil disobedience movement they were reluctant towards the boycott of foreign goods. No, அவங்க ஆல்ரெடி பாய்காட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இல்லையா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் were close to the Congress. British offered them good salaries. No way அவங்க பண்ணாலும் பண்ண மாட்டாங்க ஓகேவா growth of socialism. After this only socialism came in where among the young. So the answer is industrialists were close to Congress. So the reason is அன்னைக்கு இருந்த big companies which is Tata, Birla எல்லாமே காங்கிரஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எதுக்கு protect அவங்களோட இந்தியன் industries. These are big companies okay so these big companies joined Congress in order to protect Indian industries okay அவங்களுக்கு வந்து they did not want workers to strike or demand high wages. ஸ்ட்ரைக் பண்ணா ஆப்வியஸ்லி அவங்களோட ஒர்க்கிங் அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு அது வந்து என்ன பண்ணும் கோட்டம் தட்டும் ஓகே அவங்களோட ப்ரொடக்ஷன் இட் வில் அஃபெக்ட் ஓகே அதே அவங்க வந்து டிமாண்ட் இப்போ ஒர்க்கர்ஸும் டிமாண்ட் ஹை வேஜஸுக்கு டிமாண்ட் பண்றாங்க அவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து யாருக்கு லாஸ் தீஸ் பிக் கேபிட்டலிஸ்டிக்ஸ்க்கு வந்து அது ரொம்ப லாஸா இருந்துச்சு ஸோ அதனால ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியல அவங்களால வந்து ஃபுல்லி இதுல வந்து என்ன பண்ண முடியல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல எதுல வந்து பசங்களா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல so only the big peoples joined in this civil disobedience movement and workers were still working அவங்க வந்து அந்த low wagesலயும் அந்த difficult ஆன என்ன சொல்லலாம் injustice working environment they அவங்க அப்பளும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தாங்க so these workers were not able to participate in this movement so the reason வந்து பாத்தீங்கன்னா workers கோலும் காங்கிரஸோட கோலும் வந்து was not equal it is not equal அப்படினு போட்டுருக்கேனா yes industrialistோட goals வந்து என்னது wanted freedom from business growth okay wanted freedom from கிடையாது wanted freedom for business growth since this British were putting lot of taxes and restrictions so அதுக்கு வந்து இந்த industrialist நீங்க வந்து யோசிச்சு பாருங்க பிரிட்டிஷ்னால these big companies can't grow so அதனால they joined Congress எதுக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரி protect their industry இந்தியன் இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறதுக்காக ஆனா அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் இப்போ ஃபேக்டரிஸ்ல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க ஓகே ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவங்கள வந்து அவங்க இது பண்ண முடியல
என்ன சொல்லலாம் கம்ப்ளீட்டா வந்து இந்த ஒரு ஆக்ட்ல வந்து இது பண்ண முடியல. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, நீங்க வந்து ஹை வேஜஸ்க்கு டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு தீஸ் பிக் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ தே கான்ட். ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மெயின் கோலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் க்ரோத்தில் வந்து ஃப்ரீடம் வேணும். ஒர்க்கர்ஸோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்டட் பெட்டர் வேஜஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். தே கான்ட் கிவ் பெட்டர் வேஜஸ், ரைட்? ஸோ தீஸ் பிக் கம்பெனிஸ் இப்போ அவங்களுக்கு பெட்டர் வேஜஸ் அப்போ தான் அந்த டைமில் இந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் லைக் அந்த சோஷியலிசம் அதெல்லாம் வருது. ஓகே, எஸ். ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் were close to Congress. Okay, so that is the thing. Yes, next question pasangla. Identify and name the leader shown in the picture given below. Okay, so identify and name. So who is this pasangla? Yes, Bal Gangadhar Tilak. Okay, so Bal Gangadhar Tilak is shown in this picture. Last question. Arrange the following historical events chronically in chronicle order and choose the correct option. Second round table conference அது லாஸ்ட்ல தான் நடந்துச்சு. சைமன் கமிஷன் arrives in India, beginning of Dandi March, incident of Chauri Chaura. So இப்போ வந்து first என்ன நடந்துச்சு? First incident was incident of Chauri Chaura. So this was happened இல்லையா? இது வந்துச்சு. And Dandi March இது வந்து 1930ல நடந்துச்சு and this happened in 1931 and this happened in 1922 and this happened in 1928. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தந்தி மார்ச்சுக்கு அப்புறம் சால்ட் சத்தியாகிரகாக்கு அப்புறம் தான் அவங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட்ல தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹேப்பன். ஸோ இப்போ வந்து க்ரானிக்கலி ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து 4 நடந்துச்சா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நடந்துச்சா, ஓகே, அப்புறமேல் வந்து தேர்ட் நடந்துச்சு, தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் தான் வந்து அப்புறமேல் தான் ஃபர்ஸ்ட் ஒன் நடந்துச்சு. ஓகே, ஸோ 4 2 3 1 4 2 3 1 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்னதுடா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். CSDR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. CS Chauri Chaura in 1922, Simon Commission in 1928, Dandi March in 1930, Round Table in 1931. After Dandi March only Round Table Conference ku Gandhiji okay சொன்னாரு. Okay, so these are the important questions in Rise of Nationalism in India. I hope உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கும் இதுல இருந்து. So I will come up with another important MCQs and PYQs. Okay va? Yes. So that's it for today pasangla, and you will be getting the notes in our WhatsApp community. So marakama join panikonga, and yeah. So this is your Srishma ma'am leaving, and I'll see you on the next session. Bye bye and take care.